வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஜாதி அரசியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்னொன்று சாதிய படங்கள்லாம் வரும், அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அடங்கா வர்தி ஃப்ரம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த ஜாதி அரசியல் பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா அந்த எல்லா ஜாதியிலையும் ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலைன்னா உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களை காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மக்களுக்கு எதுவும் பண்ணாமல் அந்த மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க. அதுதான் அவங்க வேலை. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எல்லா ஜாதிக்கும் பொருந்தும். வாங்க பார்க்கலாம். ஜாதி அரசியல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை தம் பக்கம் இழுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க பண்ணுற தப்பை சரின்னு சொல்கிறது, இதுதான் ஜாதி அரசியல். எப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுகிறத சரின்னு சொல்லுவாங்க, ரவுடிசம் பண்ணுறத சரின்னு சொல்லுவாங்க, இல்லீகல் வேலை பண்ணுறத சரின்னு சொல்லுவாங்க, ஒழுக்கம் இல்லாததை சரின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கள் சமூகத்தில் இதுதான் தப்பு. எங்கள் சமூகத்தில் எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே சரி. அந்த சரின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு காரணம் வச்சுருப்போம், அதை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், எஸ்சி/எஸ்டியில் மட்டும் தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா, இல்லீகல் வேலை பண்ணுறாங்களா, ரோடித்தனம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கலாம். என் சமூகத்தை பற்றி பேசவே எனக்கு உரிமை உள்ளது, மற்ற சமூகத்தை பற்றி பேச எனக்கு உரிமை இல்லை. அதாவது இந்த ஜாதி அப்பாவி, இந்த ஜாதி மோசமானவங்க அப்படின்லாம் இல்லை. எல்லா ஜாதியிலையும் எல்லா கேட்டகரிலையும் ஆளுங்க இருக்கிறாங்க. எஸ்சி/எஸ்டியில் எல்லா கேட்டகரிலையும் ஆளுங்க இருப்பாங்க. அதாவது குப்பல்ற ஆளுங்களிருந்து பிரசிடெண்ட் வரைக்கும் எல்லா அதிகாரத்துலேயும் எஸ்சி/எஸ்டி மக்கள் இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், சபாநாயகர், ரயில்வே, எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு என் சமூகத்தை மட்டும் குப்பலில் விட்றாங்க அப்படின்னா அது ஜாதி அரசியல். இப்போது கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் ஒருத்தங்க குப்பாளுறாங்க, எஸ்சி, ஓகே. ஆனால் அதே கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் கமிஷனராக எங்கள் ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க, என் ஜாதிக்காரன் மட்டும் தான் நீங்கள் குப்பலில் விட்றீங்க, சிறப்பு தக்க விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. இப்போது நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அப்போ பேன் கார்டு தான் கேட்குறாங்க, ஜாதி சான்று எதுவும் கேட்கல. நான் இன்னமும் சொல்கிறேன், இது சுதந்திர இந்தியா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. அதாவது நீ இந்த ஜாதிக்காரன், நீ இந்த வேலை தான் பண்ணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. நீ என்ன தான் படித்தாலும் நீ இந்த ஜாதிக்காரன், அதனால் நீ இந்த வேலை தான் பண்ணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. எல்லாமே உங்கள் விருப்பம். ஒருத்தன் கீழேருந்து மேலே வர்றதுக்கு பல தடைகள் இருக்கும், அதில் ஜாதியும் ஒரு தடை, அவ்வளோதான். ஆனால் ஜாதி மட்டுமே தடை அப்படின்னு சொன்னால் அது ஜாதி அரசியல். ஒருத்தரோட தப்பை சுட்டி காட்டினா கோபம் தான் வரும். ஆனால் அவங்க பண்ணுற தப்பை சரின்னு சொன்னால் பின்னாடி ஒரு கூட்டமே நிற்கும், நம்ம இனத்துக்காக ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்ட்டு. அது என் வேலை கிடையாது. மீடியாவோட வேலை என்னன்னா உண்மையாக மக்கள்கிட்ட சொல்கிறது. நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம், சினிமா ஸ்டார், பைலட்டு, பொலிட்டீஷியன், ஜட்ஜு, டாக்டர். டாக்டர் தான் டாக்டர் ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும், ஏன்னா நீட் இருக்குது, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் தப்பு இல்லைன்னா, ஏன்னா அது வட்டார மொழி, அவன் அப்படி தான் பேசுவான், அது தப்பு இல்லை, ஓகே. ஏன் ரவுடித்தனம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரவுடித்தனம் பண்ணல, எங்களை அடித்தவங்க நான் திருப்பி அடிக்கிறோம், அவ்வளோதான், அது தப்பு இல்லை, ஓகே. நாங்கள் ரவுடி தான், ஆனால் நல்ல ரவுடி, ஓகே. ஒழுங்கினமா ஏன் இல்லை, ஏன்னா அவங்க காலங்காலமாக அப்படி இருந்து பழகிட்டாங்க, அதனால் அது தப்பு இல்லை. அப்போது எங்கள் சமூகத்தில் இதுதான் தப்பு. எங்கள் சமூகத்தில் எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே சரி. இப்போது எங்கள் ஏரியாவில் பெண்கள் சில பேர் சாராயம் வைப்பாங்க. நீங்கள் ஏன் சாராயம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் ஜாதிக்கு யாருமே வேலை தர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதே ஜாதியில் வேலைக்கு போகலையா, ஏன் அதே ஜாதியில் கூலி வேலைக்கு போகலையா? ஏன்னா இதெல்லாம் ஒரு சாக்கு. ஏன்னா இதுதான் உட்காண்டே சம்பாதிக்கலாம்,
உடல் உழைப்பு இல்லாமல் உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து என்னோடய சொந்தக்காரனை ஒருத்தன் நான் பார்த்தேன். அவன்கிட்ட கேட்டேன், என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி பிளாக்கில் சாராயம் விற்கிறேன் அப்படின்னு. அவன் ஏன்டா வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, நம்ம ஜாதிக்கு யாருமே வேலை தர மாட்றாங்க, அதனால தான் இந்த வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் வந்துட்டான். அவன் சைடு நான் போகல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாக்காக வச்சுக்கிறாங்க. அதாவது இவங்க முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஜாதி ஒரு சாக்காக வச்சுக்கிறாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் இருக்கேன், 9 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்கேன். நீ ஏன்டா டைரக்டர் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஏகப்பட்ட காரணம் சொல்லலாம். எனக்கும் திக்கும், நான் எஸ்சி, என்னை ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுவல்ல, என்னுடைய நோக்கம் முன்னேறது, அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் அவ்வளோ பெருசு. எஸ்சிஎஸ்டியில் 10 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. அதில் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறான். மீதி 9 பேர் ஜாதியால் தாக்கப்படுறாங்க. ஆனால் மற்ற ஜாதிக்காரங்க 10 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் 10 பேருமே டைரக்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அசிஸ்டண்டாக இருந்து டைரக்டர் ஆகிறது உங்களோட தன்னம்பிக்கையிலையும் விடாமுயற்சியிலையும் இருக்குது, ஜாதியில் இல்லை. அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்கள் சொல்லலாம் எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு. அமெரிக்காவில் இருக்கிற ரெட் இண்டியன் சொல்லலாம் எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு. இஸ்ரேலில் இருக்கிற பாலஸ்தீனர்கள் சொல்லலாம் எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு. ஏன்னா அவங்கள அடித்தா தான் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. உண்மையாலுமே அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் என்னால் சினிமாவில் இருக்க முடியாது. லக்ஸரியாக வாழ முடியாது, லக்ஸரி காரில் போக முடியாது. ரஞ்சித் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் சமுதாயம் என்பது எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்தது தான்.